16வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம், இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக ஆண்டவர் கதவை திறக்கப் போகிறார். அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவன். உங்களுக்காக பெரிதும் அனுகூலமான கதவுகளை, நீங்கள் எந்த இடங்களிலே, எந்த ஸ்தானத்திலே கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அங்கே பெரிதும் அனுகூலமான கதவுகளை கர்த்தர் உங்களுக்காக திறந்து கொடுக்க போகிறார். இன்றைக்கு நீங்கள் வேலை பார்க்கிற இடங்களிலே, அது எந்த இடமா இருந்தாலும் அநேக எதிர்ப்புகள் இருக்கலாம், போட்டிகள் இருக்கலாம், பொறாமைகள் இருக்கலாம், சூழ்ச்சிகள் இருக்கலாம், மறைமுகமான வெளிப்படையான அநேக காரியங்கள் உங்களுக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் உங்கள் இருதயத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு இங்கே ஒரு வாசல் திறக்கப்பட வேண்டும், இந்த இடத்திலே எனக்கு உயர்வு வேண்டும், இந்த இடத்திலே எனக்கு ஒரு மேன்மை வேண்டும், இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆசீர்வாதமான கதவு திறக்கப்பட வேண்டும், இங்கே எனக்கு ஒரு வழியை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஜெபத்தை கேட்கிற தகப்பன் உங்களுக்காக அனுகூலமான, பெரிய, நீங்கள் எதிர்பாராத, அதிசயமான, ஆச்சரியமான கதவுகளை உங்களுக்காக திறக்கப் போகிறார். உங்களுடைய ஜெபம் வீணாய் போவதே இல்லை. உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய காத்திருப்பு, உங்களுடைய அழுகை, உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன் உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். உங்களுடைய காத்திருப்பு வீணாய் போகவே முடியாது. நீங்கள் ஜெபித்த ஜெபம் ஒரு நாள் வீணாய் போவதே இல்லை. நீங்கள் எத்தனை முறை தேவனுடைய சமூகத்திலே முறையிட்டு கொண்டிருப்பீர்கள், கர்த்தர் எல்லாவற்றிற்கும் அவர் பதிலை கொடுக்க போகிறார். சொந்து போகாதபடி ஆண்டுடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு ஜெபத்திலே நிலைத்திருங்கள். உங்களுக்காக அநேக கதவுகள், எதிர்பாராத ஆசீர்வாதங்கள், எதிர்பாராத உயர்வுகள், எதிர்பாராத மேன்மைகள் உங்களுக்கு திறக்கப்படும். இன்றைக்கு உங்களுடைய வாய்ப்புகள் நீங்கள் இழந்து போயிருக்கலாம், உங்களுடைய வாய்ப்புகள் பறிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலை கடினமா இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் தவறவிட்ட சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்களிடத்திலே பறிக்கப்பட்ட நன்மைகளை, உயர்வுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்க வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, அனுகூலமான கதவுகளை திறக்கிற தெய்வம், உடைய பிள்ளைகள் எத்தனை நாட்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்கப்பா. மனிதனால் அடைக்கப்பட்ட கதவுகள், சத்ருவினால் மூடப்பட்ட கதவுகள் இன்றைக்கு ஆண்டவரே திறக்கப்பட போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். மனிதன் அல்ல, கர்த்தரே கதவுகளை திறக்க போகிறவர். ஆண்டவர் செய்கிறதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொன்ன தெய்வம், உடைய பிள்ளைகளுக்காக வாசலை திறந்து கொடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.